சூப்பர். ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். பில்டப் வேறு பயங்கரமாக இல்லை பில்டப் இல்லை, ஃப்ரம் த ஹார்ட் தான் அது எப்போதுமே. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் இந்த டீசர் லான்ச் எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் நான் ஜவஹர் சாருக்கு வந்து என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார், என்னோடய கரியரை வந்து நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சிங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு. அதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். இன்றைக்குமே என்னோடய கரியருக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க. நான் எது கேட்டாலும் உடனே செஞ்சுருவார். அவர்கிட்ட வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமாக்கி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். அது எனக்கு நான் ஒரு ரொம்ப பெருமைப்படுறேன் சார். கண்டிப்பாக நான் உங்களோட இருக்கிறதுல நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், நம்ம ஃபேமிலிஸில் எது நடந்தாலும் நான் அங்கே இருக்கேன், நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரீங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயம். அண்டு நான் உங்கள் பெரிய ஃபேன் சார். அது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த யாழினி மோகினி அண்டு திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன். உங்களோட மேக்கிங் அண்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற வந்து எல்லாமே கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் நிறைய கற்றுருக்கேன் உங்ககிட்ட. இவர் எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் இவ்வளோ ஒரு காமாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. ஏன்னா நான்லாம் ஒரு பயங்கரமான ஓவர் திங்கர். நான் ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு தெரியும், நான் ஏதாவதுனா வந்து அப்படி யோசிச்சுப்பேன். ஐயோ அடுத்து என்ன ஆகிடும், தூக்கம் வராது. அது மைண்டுக்கு வந்து ஓகே இது கிளியர் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நான் அடுத்த கட்டத்துக்கே போவேன். அந்த மாதிரியான ஒரு ஆள். நான் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருடம் நம்ம போகணும், இப்படியே இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் என் ஒய்ஃப் ஸ்ரேயா வந்திருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. எப்படி சொல்கிறேன்னா, அதை சொன்ன ரொம்ப நான் நிறைய யோசிப்பேன். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது. சொசைட்டிலாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது இப்போலாம் பதறுது. ஏன்னா இன்ஸ்டாலெலாம் வந்து அவ்வளோ போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது. இது அங்கே நடந்தது, அது அங்கே எரிஞ்சது, இங்கே ஒரு குண்டு வெடிச்சது, ஏலியன் வருது, அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு யோசிப்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது எனக்கு. அப்போது என்னென்னா எனக்குமே கடந்த ஒரு 2 வருஷமாக ரொம்ப பயங்கரமான ஒரு பேட் டைம். என் ஃபேமிலி ஆகட்டும், அம்மா உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடந்தது. நான் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாயிட்டேன். என்னடா இது எதுவுமே ஒரு ஹேப்பனிங்காக ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது. நான் எப்போவுமே வந்து ஓரமாக உட்காந்துட மாட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது முயற்சி எடுக்கணும்னு ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது சரி ஓகே, எனக்கு இது ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. ஓகே, ஒருவேளை நம்ம டைம் சரியில்லையோ, நம்ம ராசி சரியில்லையோ, குழந்தை அழுகுது பேசுகிறத கேட்டு. ஓகே சரி. ஸோ நம்ம டைம் சரியில்லையோ, ராசி சரியில்லையோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, சரி ஓகே நம்ம வந்து யூடியூப்பில் போய் நம்ம ராசியெல்லாம் போட்டு என்ன டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் போய் பார்ப்பேன். பல பேர் பண்ணுறது தான் இல்லை. அப்போ நேற்று கூட பார்த்தேன் நான். நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே போனவுடனே இன்னும் டிப்ரெஷன் அதிகமாகுது. அந்த தம்ப்நெயில் டைட்டில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வயது வரம்பை மீறி ஒன்று நடக்க போகுது. என்ன நடக்க போகுது நம்ம லைஃப்பில், வயது வரம்பை மீறி என்ன நடக்க போகுது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இன்னொன்று வந்து வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறப்போகுதுலாம் தம்ப்நெயில் இருக்கும். ஏற்கனவே நம்ம பயங்கர டிப்ரெஷனில் இருக்கும். அது பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அதனால் அதை விட்டுறது. இந்த டேட்டு போட்டு இது நடந்தே தீரும் அப்படின்னு வேற இருக்கும். ஆமாம், இது கண்டிப்பாக இந்த டேட்டில் நடந்தே தீரும் அப்படிலாம் போட்டுருவாங்க. சரி ஓகே இது வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அதை விட்டுறது. அப்போல்லாம் வந்து ஸ்ரேயா வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது. அவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஸ்ரேயா பார்க்கும்போது ஓகே நம்ம பொண்டாட்டி இருக்கா நமக்கு, ஸோ பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஸ்ரேயா கிட்டே தான் கிடைக்கும். தேங்க்யூ. நான் ரொம்ப நிறைய நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். நீ கிடச்சது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நான் டார்க் ஹெவனுக்கு வரேன். எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்குமே இருக்குது. ஒரு நல்ல டீமோட பண்ணணும், ஒரு நல்ல டேரக்டரோட பண்ணணும், நல்ல கதை பண்ணணுன்ட்டு. அப்போது அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு என்னோடய குட் டைம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன். பாலாஜி ப்ரோட்ட வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி நான் D3 டேரக்டர் பாலாஜி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து D3 படம் பார்க்கலங்க, நான் தியேட்டரில் பார்க்கல. பட் ஆனால் அதோட ஒர்க் டிஜிட்டலாக நான் பார்த்துருக்கேன். இந்த போஸ்டர் அண்டு வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். நல்லா ஒரு மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் அவருக்கு கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு பிரதர் எப்போ வரணும்னு சொல்லுங்கள், நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர் நேரில் போய் மீட் பண்ணேன். ஸ்டோரி சொன்னாங்க, சூப்பராக இருந்தது. ஒரு த்ரில்லர், ஒரு காப் ஸ்டோரின்னும் போது இப்போ என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காப் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சிடாது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. எனக்கு ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணேன். ஓகே ஒரு காப் ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மளை டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது.
இந்த இந்த கதை நமக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு சேலஞ்சிங்கான ரோல், இது நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணும்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ, 100% நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்படி கிடச்சது அந்த படம் சூப்பராக வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பாலாஜி ப்ரோ கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க. இது வந்து இது நம்ம டீம் எல்லாருமே வந்தாங்க, அவங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக தெரிஞ்சது இல்லை. நம்ம நினைக்கும் போது நம்ம வந்து என்றைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து எடை போட்டுருவோம். இந்த சொசைட்டியில் வந்து ஈஸியாக நம்ம பார்த்துட்டு ஓகே இவங்க அப்படி தான் அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடை போட்டுருவோம். அப்படி கிடையவே கிடையாது. தயவுசெய்து இந்த டீமை பார்த்து யாருமே தப்பு நினச்சோம். அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு, எல்லாமே சென்சிபிளான ஒர்க்கரு. ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியல்ஸ் நான் பெருசாக நான் பண்ணலைங்க, நான் இப்போ தான் அப்படி அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துலையுமே நமக்கு தோணும் இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த 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 சீன் இப்படி நடிச்சிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒர்க் இப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை, இப்போ இந்த கிரிஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லை கூட நான் யோசிச்சு கூட கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிப்பார். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்காது. அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது கண்டிப்பாக சூப்பராக வரும். அந்த நம்ம கோபால் சார் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து என்ன சார் கன்னி பேச்சுன்னு தானே சொன்னீங்க? கன்னி பேச்சு. அவர் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுங்களேன். எனக்குலாம் வந்து ஸ்பாட்டில் எனக்கு அந்த டீம்லேயே அவர் தான் டைம் பாஸ். எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அவர் பக்கத்தில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை பார்த்தாலே பயப்பட வச்சிட்டாப்ல. வந்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னார்னாலே சார் ஓகே சார் நான் சொல்லிட்டு போயிடுவேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு 2 மணி வரைக்கும் ஷூட் போயிட்டுருக்கு, செம்ம பசி, நம்பால் வேறு சாப்பிட மாட்டார்னார் எல்லோரும் சொன்னாங்க. அவர் சாப்பிட மாட்டார், நம்மளையும் சாப்பிட வைக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அவ்வளோ பசி, என்னடா இது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கும்போது அப்போ தான் பார்த்தா இவங்கெல்லாம் அந்த கோபால் சார் இவங்க எல்லாருமே உட்காந்து அந்த அந்த கல்யாணத்தில் அன்றைக்கி அந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் சிக்கன் பிரியாணி செம்மையாக இருந்தது, மட்டன், இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசுகிறது. இது காதில் வந்து நமக்கு எச்சி ஊறும். அப்போ ப்ரோ வேறு வந்து என்ன சொல்கிறாரு, ப்ரோ அந்த சீன் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த டைலாக் பேசி முடிச்சுட்டு த்ரோட் இப்படி முழுங்குனீங்க, அது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி ப்ரோ, நான் அதை கட் பண்ணிக்கிறேன், அவாய்ட் பண்ணிக்கிறேன், அது மேபி ஒரு ஏதோ நமக்கு அது பழகிருக்கோம், நான் அதை கட் பண்ணிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். இவர் உடனே ஏன் சார் அப்பப்போ நீங்கள் வச்சு முழுங்கினீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்குமோ? எனக்கு வந்து நான் அதான் சொன்னால நான் ஓவர் திங்கிறேன், எனக்கு அது மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஐயோ நம்ம உடனே இவர்கிட்ட ஏதாவது லீவு கேட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, போய் ஏதாவது நம்ம டெஸ்ட் எதாவது பண்ணி பார்த்துருமா, என்ன சார் சொன்னால் அவர் 5 நிமிஷம் அவரே பார்க்குறேன். எனக்கு மண்டை ஒரு மாதிரி கையில் ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டன் சீக்வன்ஸு ரொம்ப நேரம் ட்ரையல் பண்ணி கரெக்டாக குறிப்பாத்து என்னை தரையில் இறக்கிட்டாங்க. அது வேறு விஷயம். பெட்டில் இறக்கவும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அப்படி இழுத்து பார்த்து தூக்கி தரையில் இறக்கி விட்டாங்க. அந்த பெயின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தேன் நான் கீழே. ஸோ அது வந்து நான் சார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், சார் இந்த மாதிரி சார் பேக் பெயின் ரொம்ப இருக்குது, அன்றைக்கி கொஞ்சம் கவனிக்காமல் கீழே போட்டு விட்டாங்க சார். இல்லை சார், ஆமாம் சார், அப்படிலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்றாதீங்க சார், பேக் பெயின்லாம் சும்மா வராது, நீங்கள் உடனே போய் எம்ஆர்ஐ எடுத்து விட்ருங்க சார், பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டார். ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். சைடில் ஏதோ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி தான். அதே மாதிரி என்கிட்ட மட்டும்தான் அவர் அப்படி இருப்பார். அது ஏன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சாரை மீட் பண்ணுறதுக்கு பொக்கே வாங்கலான்னு போகிறோம். என்னை பார்க்குறாரு, நான் வந்து போல் காப்புன்றதுனால ஷேவ் பண்ணோம் இல்லையா, பார்த்தோன்னே கேட்குறாரு, சார் நீங்கள் ஃபுல் ஷேவ் பண்ணதான் சார் நல்லா இருக்கீங்க, இந்த தாடி நல்லா இல்லை சார். சார் நான் பக்கத்தில் சலூன் இருக்குது சார், நான் போய் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். நான் அப்புறம் இல்லை சார், இந்த தாடி சொல்ல, நீ முன்னாடி நல்லா தாடி வச்சுருந்தீங்களா அந்த மாதிரி. சார் நான் போய்ட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என்னை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது, ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதா அப்படின்னு. அப்போ தான் அப்படியே பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு இது தான். ஸோ இந்த டீமில் நிறைய ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து நான் காஸ்டிங்கை பற்றி நான் சொல்கிறேன். இவரோட காஸ்டிங் வந்துட்டு நிறைய பேசுகிறேன் நான், ரொம்ப டைம் இருக்குதா? இல்லை காஸ்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பார்த்து பாலாஜி பிரதர் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு. இன்னும் நிறைய பேரால் வர முடியலன்னு நினைக்கிறேன். வேல் ராமூர்த்தி சார் இருக்காங்க, ரித்திகா மேம் இருக்காங்க, அப்புறம் ஜெயக்குமார் சார், பிரதீப், தர்ஷிகா, சுமித்ரா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே இந்த கேரக்டருக்கு
இவங்க பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் நம்ம அந்த படம் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு அவரோட காஸ்டிங் அப்படி இருக்கும். அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க வாங்க நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட மாட்டார். அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணுவார். இந்த காஸ்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அண்டு மணி சார், டிஓபி மணி சார் பற்றி நான் சொல்கிறேன். சார் அழகாக காமிச்சிருக்கீங்க. அந்த மானிட்டர்லாம் நான் போய்ட்டு அப்பப்போ பார்ப்பேன். அவர் பார்க்குறாரு இல்லையோ நாங்கள் போய் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. சார் கொஞ்சம் தள்ளுங்க சார் அப்படின்னு சொல்லி ஓகே நம்ம நல்லா தான் தெரிகிறோம், ஓகே நல்லா இருக்குது அந்த அந்த ஏன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் நான் ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட் நான் பார்ப்பேன். நம்மளோட ஒர்க்கை நான் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன். இது நல்லா இருக்கா, இது நமக்கு சூட் ஆகுதா, நம்மளுக்கு நல்லா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்றதை நான் பார்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி சாரோட விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த லொக்கேஷன்லாம் சொன்னாங்கல்ல, சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் பயங்கரமான பாடி பெயின். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் எனக்கு ஷூட்டே கிடையாது. அப்போ நான் யோசிக்கிறேன், பாடி பயங்கரமாக வலிக்குது, நம்ம வேலையே பார்க்கலையே, எதுக்கு பாடி வலிக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ தான் தெரியுது அந்த ட்ராவலே நமக்கு வந்து அந்த ஜீப்பில் தான் போகணும், கார்லலாம் போக முடியாது. ஸோ அதுலேயே நமக்கு அந்த பாடி பெயின் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் அவர் அவ்வளோ கூலாக வேலை பார்த்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எடிட்டர் ராஜா ப்ரோ சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. எனக்கு டீசர் வந்து நான் அப்போது வேறு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் தேட்டரில். பாலாஜி பிரதர் வந்து ஃபோனில் அனுப்புகிறாரு டீசர் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி. பார்த்துட்டு நானும் ஷேர்ட்டை சொல்லுமா டீசர் வந்திருக்குமான்னு சொல்லிட்டு தேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டோம். அந்த படம் அப்புறம் பார்த்துலான்னு சொல்லிட்டு நேராக வெளியே வந்துட்டு டீசர் பார்க்குறோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க சொன்னேன் ஏய் சூப்பர் அப்படின்னு. அப்போ அவங்க முகத்தில் வந்து ஒரு இந்த சந்திரமுகியாக ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி பரவாயில்ல நம்ம புருஷன் வந்து சூப்பராக ஒரு படம் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸை எப்பவுமே நம்ம சுற்றி இருக்கவங்கள பார்க்கணும். அவங்களோட ரியாக்ஷன்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம பண்ணுறது ஒர்த்தான வேலையா இல்லையான்றது. சுற்றி இருக்கவங்க நான் எப்பவுமே ஒரு சீன் அடிக்கும் போது கூட இந்த லைட் மேன்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அவங்க வந்து அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சது, ஓகே நம்ம ஏதோ இங்கே வந்து பிளேடு போட்டுக்கிட்டு இருக்கோம் போல இருக்குன்னு. அவங்களோட ரியாக்ஷன் நல்லா இருந்ததுன்னா சூப்பர்ப்பா அப்படின்ட்டாங்கன்னா ஓகே, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ ராஜா ப்ரோ. அண்ட் மியூசிக் டைரக்டர் சக்தி ப்ரோ சூப்பராக இருக்குது உங்கள் ஒர்க்கு. நீங்கள் அந்த ஜாக்கின்லாம் ஒரு படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட அந்த லைவ் மியூசிக் ஒர்க்லாம் நான் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம டீம் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது சூப்பரான ஒரு டீமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வந்து இருக்குன்றதை நான் நம்புகிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து எல்லாருமே நண்பர்கள், எல்லாருமே வந்து எதிரிகள். நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இன்றைக்கி இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லேயே நமக்கு தெரிஞ்சிருது. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, நம்ம இப்போது லைஃப்பில் வந்துட்டு நம்ம பெருசாக சாதிக்க முடியல, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப நம்ம ஃபெட்டப்பாக ஒரு போஸ்ட் போடுறோம், ரொம்ப கவலையாக ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு நிறைய நம்மளை சுற்றி இருக்க அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து லைக் போடுவாங்க, நமக்கு வந்து மோட்டிவேஷனலாக ஒரு 4-5 வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறீங்க, படிப்படியாக ஏதோ முன்னேறிட்டு இருக்கீங்க, ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்க்குற அந்த அந்த நண்பர்கள், அந்த சர்க்கிளில் இருக்கிற நண்பர்கள் யாருமே உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சப்போர்ட்டோ ஒரு இதுவோ அதை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே புரியுது, அங்கே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறதை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த சோஷியல் மீடியா வச்சு. ஸோ அதில் வந்து நான் அது பார்க்க இந்த நம்ம கவின் பிரதர் கூட டாடா மூவியில் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார், நம்ம நல்லா இருக்கலாம் ஆனால் உங்களோட நாங்கள் நல்லா இருந்துடக்கூடாதுன்றது. அதுதான் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து அதை பற்றிலாம் நம்ம வந்து ஆக்சுவலாக கவலைப்படவே தேவையில்லை. நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். என்னென்னா அது அவங்க அது புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த சர்க்கிள் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு நல்ல நேரம் வருதா, நாளைக்கு உனக்கு வரும். இன்றைக்கி நான் உனக்கு கைத்தட்டுறேன், நீ நாளைக்கு எனக்கு கைத்தட்டு, அவ்வளோதான். எல்லோரும் சேர்ந்தே இருப்போம், சேர்ந்தே சந்தோஷமாக இருப்போம், சேர்ந்தே வளருவோன்றது தான். பட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இதாக இருக்குது. பட் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணும்போது யாருனே தெரியாத அக்கா, அண்ணன், தங்கச்சி, நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அண்ணா நீ அன்றைக்கெலாம் வீடியோ போட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் சூப்பராக நடிப்பேன், அன்றைக்கே தெரியும் நீங்கள் வந்து ஒரு படம்லாம் நடிப்பீங்க, அடுத்தடுத்து வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு அன்றைக்கே இருந்தது. அந்த மாதிரிலாம் போடும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மக்கள் தான் நமக்கு வந்து எப்போவுமே இருப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணணும் நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். சூப்பர். அண்ட் உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அன்கண்டிஷனல் லவ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து வீட்டில் பயங்கர பிளென்ட்டியாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள இந்த நேரத்தில் நீங்களும் ஸ்டேஜில் வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹிஸ் டெபியூட் ஃபிலிம் அதை பற்றி பேசணும். ப்ளீஸ் கம். வாங்க. அவங்க அப்போலேருந்து சொல்லிட்டே இருக்காங்க, இந்த ஆஷி கிட்ட சொல்லுப்பா, என்ன கூப்பிட வேணாம்னு சொல்லுப்பா, நான் என்னப்பா பேசுறது. அதாவது எவ்வளவோ மேடை இருக்கு, பட் இந்த மேடை ஸ்பெஷல் மேடையில், அதாவது எவ்வளவோ மேடைகள் ஏறி இருப்பீங்க, அவார்டு வாங்கியிருப்பீங்க,
பட் இதுக்கு ஈடு இணை வேறு எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நடித்த ஒரு முதல் படம், அது முதல் படத்தோட டீசர் லான்ச். ஹவு டு யூ ஃபீல்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சித்தோட படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இங்கே வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியோர் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ஹோல் டீமோட எவ்வளோ சின்சியரான ஒரு டெடிகேஷன் பேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியுது. எனக்கு டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க காமிக்க போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவ்வளோதான். இனிமேல் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் இந்த மூவியாக தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ keep supporting them. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்ரேயா. தேங்க்யூ ஆஷய். எஸ், ப்ளஷர். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், ஜெயக்குமார் சார் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. பாலாஜி சார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வெற்றிக்கு முன்னாடி அக்கா தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். நீங்கள் வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் நேரில் பார்க்குறோம். பட் அவங்க வந்து நிஜமாக செட்டில் சொல்லணும், அங்கே இங்கே எல்லாரும் சொல்கிறது தான், அப்படியே காலில் சக்கரை சுற்றி விட்ட மாதிரி அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெரிய சப்போர்ட், அதான் சொல்லுவாங்களே ஹோல்ட் ஹர் டைட் அப்படின்ற மாதிரி, ஷீ இஸ் எ வெரி பிக் சப்போர்ட். இந்த படம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு, அதுக்கப்புறம் அதில் நிறைய உழைப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வரும். நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணுறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. தேங்க்யூ. இன்னும் அவ்வளோதானா? ஓகே. இல்லை, அதாவது இப்போது பொதுவாக சொல்லும் போது நான் ஏற்கனவே பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதாவது ஓகே நம்ம வந்து ஒரு 4-5 ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளா பில்ட் பண்ணுவோம், நம்மளா வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்படி அது? எப்போவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். சூப்பர். சரியா? அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கணும் அண்ட் நம்ம அதை தேடி போகணும், அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும். அப்போதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்னு நம்புற ஒரு பர்சன் தான். ஓகே. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு நம்ம அந்த டார்க் ஹெவன் அப்படின்ற படம் மூலியமா அந்த செட்டுக்கு போன உடனே ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ பேர் நம்ம படத்துக்காக வேலை செய்கிறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. நிறைய கற்றுக்கணும்னு தோணுச்சு. இங்கே இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட், திறமை இருக்கவங்கள மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்தில் போட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஒவ்வொன்று கற்றுக்கலாம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிழல்கள் சார், ரவி சார் ஆகட்டும், ஜெயக்குமார் சார் ஆகட்டும், அந்த ஹம்பிள்னஸ், அவங்க ஆக்ட் பண்ணுறது, ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ சித்து கிட்ட எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யதார்த்தமான ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட. ஸோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா படத்துலேருந்துமே நம்ம ஒன்று கற்றுக்கிறது தான். ஓகே, சூப்பர். ஃபைனலாக நம்ம கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிடுங்க அபவுட் த டார்க் ஹெவன் அண்ட் உங்களுடைய கேரக்டர், அதை பற்றி ஒரு சின்ன நோட்டா. இந்த டார்க் ஹெவன் படத்தில் நான் உமையால் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். உமையால் என்ற பேரே ரொம்ப நல்ல தமிழ் பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சித்துவோட பாரி அப்படின்ற பேருமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டிருக்கோம், நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த படம் ஜெயிக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்யூ வந்ததுக்கு. அண்ட் சார், மித்ரன் சார், ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வந்து எங்களுக்காக டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜை நான் ஒரு ப்ரிவிலேஜாக எடுத்து ஒரு பர்சனுக்கு தேங்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆஷிக் சார், ஏன்னா அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் பாலாஜி சாருக்கு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ அண்ணா. அண்ட் பாலாஜி சார் என்னை இந்த ரோலுக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சி என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவின்னே சொல்லலாம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அப்போ தான் அண்ணா தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் அப்படின்னு பண்ணுறது வந்து இந்த படம் தான். ஸோ தட்ஸ் வெரி ப்ரிவிலேஜ்ட். அண்ட் கோ ஆர்டிஸ்ட் சித்து அண்ணா,
தஷ்ரிகா மேம் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லோரும் தூங்காமல் ஒர்க் பண்ணாங்க. பட் சார் வந்து சாப்பிடவே இல்லை. வந்து செட்டுக்கு வந்தார்னா சாப்பிட மாட்டார். கேட்டால் தூங்கிடுவேம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சாப்பிடாமையும் ஒர்க் பண்ணாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பலன் இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி ட்ரீசருக்கு வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த பாலாஜி சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் பாலாஜி சார் கூட ஒர்க் பண்ண டீமுக்கு பெரிய தேங்க்ஸ். எனக்கு அவ்வளோதான். அதான் சரி, என்ன அதான் இன்ட்ரோ லிங்க் முடிஞ்சிருச்சு. ஆடு மட்டும் சொல்லிட வேணாம். வேற வந்து ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து பொதுவாக ஆங்கரிங்க்கும் ஆக்டிங்க்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ பாலாஜி எப்படிலாம் வேலை வாங்கினாரு? ஸ்கிரிப்ட் பேப்பருக்கு ஃபர்ஸ்டே ஸ்பாட்டில் வந்து கொடுத்தாரு. அதான் ஃபர்ஸ்டேன்னு சொல்கிறதா கன்ஃபியூஸ் ஆனேன் நான். ஓகே, ஸ்பாட்டில் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதனால வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து பெரிய ஸ்கிரிப்டாக கொடுத்தாரு எனக்கு ஃபர்ஸ்ட்டு. நான் வந்து பக்கமாக இருந்து பார்த்து பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து இது ஒரு உங்களுக்கு ரியலாக நடக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர். கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிடுங்க இது அப்படியே. அதாவது உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் அது நிறைய பேருக்கு வந்துட்டு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் இருக்குல்ல. டார்க் ஹெவனில் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணி அவங்களுக்குலாம் தெரிகிற மாதிரி சொல்லுங்கள். பேசுமா, இவ்வளோ நேரம் பேசிட்டு என்ன பண்ணுன்னு கேட்க. எஸ், டார்க் ஹெவனில் வந்து நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். மூவிக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும். தியேட்டரில் போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். வணக்கம் எல்லாருக்கும். ப்ரெஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட், சாரி பழக்கம் இல்லை சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங். நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரியும். இந்த படம் வந்து என்னோட ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோமோ அது மாதிரி எனக்கும் பாலாஜியோட கஷ்டங்கள். இந்த படம் ஆரம்பத்துலேருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கக்கூடாது, டூ மச். அதெல்லாம் நான் வெளியில் சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள். இட் இஸ் ஃபென்டாஸ்டிக். பாலாஜியோட ஒர்க் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சொன்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரி அவர் சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. ஒன்று எனக்கு முக்கியமான விஷயம், எல்லா ஆண்களுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்கன்னு சொல்கிறது வந்து 100% நான் நேராக பார்த்தது வந்து மிஸ்ஸஸ் பாலாஜி. நீங்கள் நிஜமாலுமே சொல்கிறேன், இவங்கள மாதிரிலாம் ஒரு மனைவி இருந்தாங்கன்னா எல்லாரும் எங்கேயோ போயிடலாம். நிஜமாக சொல்கிறேன், நான் பை ஹார்ட் ஐ நோ அபவுட் மை ஒய்ஃப். என் ஒய்ஃப் இல்லைன்னு நான் இந்த நிலைமைக்கு நான் இங்கே இருக்க முடியாது. அதனால் நான் உங்களை நிஜமாக சொல்கிறேன். நான் ஐ எம் பிளஸிங் யூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் அவ்வளோ. நீங்கள் சொன்ன மாதிரி இவர் சொன்ன மாதிரி அப்படி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இவர் டைரக்ஷன் பார்த்துறாங்கன்னா அந்த டீமை பார்க்குறதோட வேலை வந்து அவங்களோட வேலை. நான் வந்து நம்ம ஆக்டர்ஸ் பேர்லாம் நான் ஒன்றும் பேச போகிறது இல்லை. ஐ டிசைடட் டு நாட் டு ஸ்பீக் அபவுட் கோ ஆக்டர்ஸ். இந்த டெக்னீஷியன்ஸ் இவங்க பண்ணுற அண்ட் பாரதி ராஜாவுக்கு கண்ணன் சார் எப்படி ஒரு கேமராமேன் கண்ணாக இருந்தாரோ அது மாதிரி மணிகண்டன் சார் எங்கே காணோம். மணிகண்டன் சாரும் இது வந்து இவர் பார்க்குற பார்வையும் அவர் பார்க்குற பார்வையும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்படி தான் பண்ணணும். ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது ஒருத்தராக பண்ண முடியாது. ஏன்னா நாடகத்துலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து இந்த டீம் ஒர்க்காக தான் நான் பார்க்க முடியும். அந்த டெக்னீஷியன் சார் வந்து ஐ ரியலி அட்மைர்டு கேமராமேன் சார். ஏன்னா அவ்வளோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சாஃப்ட்டுங்க. அவங்க ரொம்ப சத்தம் போட்டு நான் பார்த்து சொன்ன மாதிரி அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது. அதே மாதிரி கேமராமேன் வந்து நான் தேட வேண்டியதாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அவருக்கு இந்த கேமரா விட்டு பின்னாடி வந்து ரொம்ப ரேர் நானும் அவரும் பேசி. ஆனால் எனக்கு பின்னாடி இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் பேர்லாம் நான் மறந்துட்டேன், சாரி. ஃபென்டாஸ்டிக். நிறைய என்கிட்ட திட்டு வாங்குவாங்க, அது வேறு விஷயம். பட் ஃபென்டாஸ்டிக் பசங்க. நான் அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச நம்ம பாய் என்னை கூட்டின்னு வருது பாய். எங்கே அந்த பாய்? காதர் பாய். ரொம்ப ஹார்ட். இது ரொம்ப முக்கியம் சார் ஒரு படத்தோட வளர்ச்சிக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் நிஜமாக ஹானஸ்டாக சொன்னேன். நான் வந்து பாலாஜி படம் வந்து நான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு. ஆனால் பெரிய தொல்லை நான் சிக்னலே கிடைக்காத இடத்த மட்டும்தான் போய் ஷூட்டிங் வைப்பேன். ஊருக்கு போகிறது ரொம்ப காம்ப்ளிகேஷன். அந்த இடத்துக்குலாம் போகவே முடியாது. நிஜமாலுமே நீங்கள் படம் பார்க்கும்போது சரி எப்பறம் எங்கெல்லாம் போய் படம் பண்ணானுங்க அப்படின்னு வந்து நம்ம யோசிக்க தோணும். இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு என்னை யாரும் தெரியாது. நான்
ரொம்ப ஆல் தி வெரி பெஸ்ட். நான் ஆல் த பின்னாடி ஒரு தம்பி, எஸ்பெஷலி நம்ம தம்பியோட ஆண் படைக்காஞ்சாங்கிற மாதிரி பாலாஜியோட தம்பி. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணால் 2வது நாளே வந்து அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அப்போ அவங்க எவ்வளோ பேஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாலாஜி வந்து நான் ஒரு டைரக்டராக நான் பார்க்கல, நான் சத்தியமாக சொல்கிறேன், என்னோடய தம்பியாக தான் நான் பார்க்குறேன். நான் இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர். அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறது வந்து சொல்ல முடியாது சார். நான் இப்போ என்னால் நிஜமாக நல்லா வருவீங்கப்பா. வெரி குட், நல்ல டீம். இந்த டீம் வந்து நிறைய தொடர்ந்து பண்ணணும். நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த டீம் நிறைய தொடர்ந்து பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். ஆல் தி பெஸ்ட் சார். நன்றி. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். நான் இப்போ தான் இந்த ட்ரெய்லர் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதை பார்த்துட்டு என்னோடய மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் படம் நடிக்கிறது வந்து நான் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னா லைக் ஒரு டேக் வைப்பாங்க, ஆக்ஷன் சொன்னோடனே நடிச்சுட்டு போய் உட்காந்து ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு ஜாலியாக வந்துடலான்ட்டு. பட் ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஆப்பிள் சக்கை தான் நம்ம எக்ஸாக்ட் புளிஞ்சிருவாங்க. இல்லை, முதல் நாள் வந்து மலையில் ஏற்றுவாங்க, 2வது நாள் மழையில் நனைய வைப்பாங்க, 3வது நாள் வெயிலில் காய வைப்பாங்க, 4வது நாள் நான் வீட்டுக்கு போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக மாட்டேன், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுவேன். ஸோ அப்போ எனக்கு மனசுக்குள்ள தோணும், அடி கொடுத்த கைப்புள்ளிக்கு இந்த அடினா அடி வாங்கின டீம்லாம் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு உண்மையாலே ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு இப்போ உள்ளே வந்து பார்க்கும்போது அது நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறோம், என்னடா படம் எடுத்துருக்கீங்க பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க எடிட்டர். அவர் எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் அவர் தெரியும், எனக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான். அவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்புறம் மியூசிக் டைரக்டர் அதுக்கு பயங்கரமான ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. எங்களுக்கும் அது எங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்குது அந்த மியூசிக்கில் பார்க்கும்போது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெய்குமார் சார். அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு. பட் ஆனால் வந்து எனக்கு ஏன் கூட வந்து பயங்கர க்ளோஸ், பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அவர் சீனியர் பர்சன்ற ஒரு பயத்தை எடுத்துகிட்டு நல்லா ஒரு சொல்லி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். அவர் செட்டில் இருக்காருன்னே ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஓபி சார். ஓகே, அவருமே வந்து லைக் ஏன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் சொல்லுங்கள் சார், ஏதாவது தப்பாக பண்ணேன்னா சொல்லுங்கள், செகண்ட் டைம் கூட எடுத்துக்கலாம் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவர் எனக்கு சொல்லுவார், கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவார். அண்ட் ஃபைனலி பாலாஜி மாஸ்டர் பீஸ் இவர் தான். ஸோ இவர் வந்து லைக் ரொம்ப கூல். எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, கஷ்டப்பட்டாலும் பட் கூலாக ஹேண்டில் பண்ணுவார், யாரு மேலேயும் ப்ரெஷர் போட மாட்டார், ஜாலியாக கொண்டு போவார். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சித்து ப்ரோ. இவர் கூட எனக்கும் ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி தான் இவர். ஸோ ஜாலியாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், நல்லா காமெடியாக எல்லோரும் கலாச்சின்னு இருப்போம் உட்காந்து செட்டில். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் தேங்க்யூ ஹீரோயின் தர்ஷிகா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர். அதாவது எப்படின்னா, இந்த ஃபஸ்ட் படம் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே நிறைய இமேஜினேஷனில் நீங்கள் வந்தீங்க. பட் இது ஒரு மாதிரி உங்களை மாற்றி ஒரு மோல்ட் பண்ணி அமைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் வரும்போது என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? அதாவது ஒரு 3 விஷயம் எல்லாம் கற்றுக்கிட்டோம்ப்பா, என் லைஃபுக்கு இதை நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து லைக் சோஷியல் மீடியாவே டிஃப்ரெண்ட் தான். அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலான்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நம்ம அங்கே ஒரு 1 மினிட்டுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லணும். நான் இங்கே ஒரு சீன் சொன்னாங்கன்னா அப்படியே படன்னு பேசிடுவேன். அந்த எமோஷன்ஸை எமோட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து யாரையுமே ஓவர் ஆக்டிங் பண்ண உள்ள. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கிட்டையுமே சட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக வந்து ஒரு மாசாக பண்ணுறோம், ஒரு ஏதாவது பண்ணுறோன்னா அதெல்லாம் வேணாம். இந்த படத்துக்கு இந்த மீட்ரு தான் தேவை, இப்படியே உங்களோட நேச்சுரலாக என்ன பேசுகிறீங்களோ பேசுகின்றாங்க. ஸோ அந்த விஷயத்த கற்றுக்கினேன். அப்புறம் டைமுக்கு வரணும், எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக உட்காந்து நம்ம நடித்து கொடுத்துட்டு போகணும். ஸோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ரீல்ஸ் மாதிரிலாம் நம்ம அப்படியே நினச்சா ஒரு 1 மினிட்ல எடுத்துகிட்டு போக முடியாது. இது அதான் சொல்கிறேனே, இது ஒன் இயராக போயின்னு இருக்கு. கண்டிப்பாக இது சீக்கிரம் முடிஞ்சு உங்கள் எல்லாருக்கு முன்னாடியும் வரும். நீங்கள் அதுக்கான நல்ல சப்போர்ட் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சித்து சார், ஒரே நிமிஷம். பாலாஜி சார், சித்து சார் மைக் கொடுங்க சார். நீங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப பயப்படுவீங்களோ? என்ன சார்? உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப பயப்படுவீங்களோ? அப்படிலாம் இல்லை சார். ஏன்னா ஒரு சினிமா விளையாடுனா எப்போதுமே ஹீரோயின் தான் பக்கத்தில் இருப்பாங்க. நீங்கள் ஹீரோயின் அங்கே உட்கார வச்சுட்டு உங்கள் ஒய்ஃப் பக்கத்தே உட்காரிங்களே, இது வந்து எந்த வகையில் நியாயம்? அவங்க வந்து எப்போதும் சேர்ந்து ஹீரோயின் கூட தான் வருவாங்க, அவங்க கூட தான் போஸ் கொடுப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. இப்படி இருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். அப்படிலாம் இல்லை சார். என்னென்னா ஹீரோயின் வந்து கண்டிப்பாக படத்தில் நம்ம கூட ஃபுல்லாக இருக்க தான் போகிறாங்க. நம்ம இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு சார். இப்போ இந்த டீசர் வந்து நம்ம பார்க்குறோன்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது வந்து சாரிங்க,
இல்லை சார் வந்து இப்போ தான் யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணுறாரு, வேற ஒன்று. என்னென்னா இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து ஒய்ஃபோட நம்ம, ஏன்னா நம்மளோட கஷ்டத்தில் வந்து அவங்க தானே சார் இருந்திருக்காங்க. நம்ம கஷ்டப்படலாமெல்லாம் பார்த்துருக்காங்க. நான் எவ்வளோ புலம்பிருப்பேன், எதாவது அச்சீவ் பண்ணணும்னு எவ்வளோ புலம்பிருப்பேன், அதெல்லாம் அவங்க தான் கேட்டிருப்பாங்க. அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கஷ்டப்படும் போது அவங்க தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணும்போது அவங்களோட உட்காந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை தான் சார், மற்றபடி ஒன்றும் இல்லை. சந்தோஷமா சார்? டேரக்டர் சார், டேரக்டர் சார், டேரக்டர் சார் யார்? சொல்லுங்க சார். சார் இந்த டோப் அடித்த நடிகர் யார் சார்? சாரி சார், கேட்கல சார். டோப் அடிச்சுட்டு வந்தாராம நடிகர், இதுக்கு முன்னாடி நடித்த நடிகர் யார்? அது ஓப்பனாக சொல்லுங்கள் தயவு செய்து. விட்டுலாம் சார். அதான் அது வேண்டாம் சார். ஆமாம், ஆக்சுவலாக இவ்வளோ உழைச்சி இந்த படம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அதை நான் பேசினேன்னா அதுதான் நியூஸாக வரும். அதுக்கு நம்ம இவ்வளோ உழைக்கல. பட் அது வேணாம், தப்பாக எடுத்துக்காதீங்க, தவறாக எடுத்துக்காதீங்க சார். எதனால் அப்படி பண்ண அதை நான் சொல்லலாம்னு எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம் சார். இப்போ நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் சொன்னேன்னா கண்டென்ட் வந்து அதான் சார் போகும். இவ்வளோ நேரம் நம்ம இங்கே பேசின எதுவுமே நல்லதானே போகிறோம். இந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷனாக இருக்குமே. இல்லை சார், அந்த நெகட்டிவிட்டி வேணாம் சார், நம்ம விட்டுருவோம் சார். அதை வெளியில் சொன்னீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தயாரிப்பாளர்களை காப்பாற்றலாம்ல. நான் முதல்ல என்ன காப்பாற்றிக்கணும் சார். அதனால் கொஞ்சம் கருணை காட்டி விட்டீங்கன்னா நான் அப்படியே வந்துடுவேன். Sidhu, I got a question to Sidhu. Yeah. Sir. Sir. Sidhu, after a very protracted struggle, you all know your struggles. Sir, sorry sir, நீங்க பேசி கேட்கல சார். After a protracted struggle in the small world. மைக் கொஞ்சம் கரெக்டா சாருக்கு இது பண்ணி கொடுங்களேன். ஹலோ. யா. கேக்குறதா? கேக்குது சார். After a protracted struggle, அந்த ஒரு வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கீங்க. முதல் படமே ஹெவனாக அமைஞ்சிருக்கு. அந்த டார்க்னஸையும் சொல்லுங்க, பிரைட்னஸையும் சொல்லுங்க. அண்ட் யூ காட் அ வெரி வெரி ரோசி பிரைட் ஃபியூச்சர். விஷிங் யூ ஆல். சார் சார் சத்தியமா புரியல சார். இல்ல அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முதல் படத்திலே வந்து ஹெவனும் வந்திருக்கு, டார்க்கும் வந்திருக்கு. ஹெவனும் வந்திருக்கு. உங்களோட டார்க் சைடு ஆஃப் த லைஃப் வி ஆல் நோ. பட் அதையும் மீறி வந்திருக்கீங்க. வி ஆல் விஷ் யூ a very great future. ஓகே. ரோசி சைடையும் சொல்லுங்க, அந்த டார்க் சைடையும் சொல்லுங்க ஆஃப்டர் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி. தி பிரைட். அதாவது முதல் படத்துல உங்களுக்கு ஹெவனா இருந்தது என்ன, அதாவது ஹெல்லா இருந்தது, அதாவது டார்க்கா இருந்தது என்ன அப்படின்றத அவர் கேட்கிறார் கேள்வியா. ஓகே ஓகே, புரியுது. ஹெவனா இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சதே ஒரு ஹெவன் தான் சொல்லணும். அதான் சொல்கிறேன்ல, அந்த ஒரு பேட் டைமை தாண்டி ஒரு குட் டைம் நான் வந்தேன்னு சொன்னேன் சார். அது இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதே எனக்கு வந்து ஒரு ஹெவன் தான் சார். ஏன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். இது அவ்வளோ ஈஸியாக அமையாது இல்லை. இந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேறு என்ன வேணும்? நம்மளை வந்து நம்ம ஒரு சேலஞ்சிங்காக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு தான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நினைப்பாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஒரு நல்ல டீம், நல்ல கதை, ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும் போது அதுவே ஒரு பெஸ்ட்டு ஒரு மொமெண்ட்டாக நான் பார்க்குறேன். இது என்னோட ஹெவன் தான் நான் சொல்லுவேன் சார். அதான் சார், டார்க் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, பாருங்க நைட்டு தூங்க விட மாட்டேங்கிறேன்னு சொல்றாரு சார். டார்க் எதுவும் இல்லை சார். டார்க் எதுவும் இல்லை இதை பொறுத்த வரைக்கும். எனக்கு சார் ஃபர்ஸ்ட் டைம் இவரை நான் நடிக்க கூப்பிடும்போது நானே மன உளைச்சல கூப்பிடுறேன். சார் சீரியல் நிப்பாட்டிங்க சார், நிப்பாட்டியாச்சு அப்படிங்காரு. எனக்கு என்ன தோணுது, நம்ம பேடவே பிரச்சனை அவரை அட்டாக் பண்ணிச்சான்னு தோணுது. அப்படிதான் உள்ளே வந்தார். பட் ஓகே இது சார். இல்லை நான் கரெக்டாக அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து அமையும் போது நான் சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக அது முடியுது, அடுத்த நாள் எனக்கு இந்த ஆஃபர் வந்தது. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக நான் பார்த்தேன். ஓகே இது கரெக்டாக முடியுது, அடுத்த நாள் இது வருதுன்னும் போது ஏதோ சம்திங் ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்றது தான் நான் நினச்சேன் சார். சிது சார் இங்கே லெஃப்ட் அதே தான் அங்கே சொல்லுங்கள் சார். நீங்கள் பல வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க. உங்கள் லக்கி சாம் வந்த உடனே டோட்டலாக வந்து வீடியோ போட ஆரம்பித்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய நடிகர்களுக்கு புதுசாக லான்ச் பண்ணும்போது பிரசாத் லேப் தான் பெரிய கனவாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் போய் நின்று பேசும்போது பெரிய ஆக்டர் ஆகும்போது தான் இது மாதிரி வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் வைப்பாங்க. ஸோ நீங்கள் பெரிய ஆக்டர் ஆகிட்டீங்களா, இல்லை அந்த எண்ணம் இருக்கா உங்களுக்கு? சார் இப்போ தான் சார் நான் வந்து இப்போ தான் படிப்படியாக இப்போ தான் சார் முதல் படிக்கட்டிலே காலை வச்சுருக்கேன். அதனால் இன்னும் போக போக தான் சார் வரும் சார். இது அப்போ உள்ள உங்கள்கிட்ட ப்ரொடியூசர் சார், இப்போ நீங்கள் பேசுனீங்க ஒரு சில மூவிஸ் வந்து தேட்டரில் என்ன நம்ம ப்ரமோஷன் பண்ணாலும் தேட்டரில் வரக்கூடிய ஆடியன்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ போன வாரத்தில் 7 மூவி வந்துச்சு, மக்கள் மத்தியில் பெருசாக போய் ரீச் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேங்க? தேட்டர்ஸ் ஓனர்ஸ் கிட்டக்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி சொல்லணும்னு தெரில. இங்கே நிறைய
ஏன் வாயை கிளறீங்களே? ஆக்சுவலாக உப்மா படங்கள் இங்கே நின்றுருந்தாலே இண்டஸ்ட்ரி நல்லா சார் இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகலன்னு நம்ம சொல்கிறோம். நீங்களும் ஃபீல்டில் இருக்கீங்க, என்னை விட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். நீங்கள் அந்த 7 படம்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபிலிம் மேக்கிங்காக குவாலிட்டியாக எத்தனை படம் வந்திருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இயக்குனர் சார், சித்து சார் கொடுங்க சார். எப்பவுமே வந்து நீங்கள் வீடியோ வந்து நான் பர்சனல் ப்ளஸ் வந்து படத்தை பற்றியும் கேட்குறேன். வீடியோ வந்து உங்கள் ஒய்ஃப் கூட போடுவீங்க, அப்புறம் உங்கள் மச்சினிச்சு கூடலாம் வந்து பேசுவீங்க. அப்போ வந்து ஒரு கிளாஷ் ஆகும் உள்ள வீடியோலே. ஸோ வந்து கண்டிப்பாக ஷூட்டிங்ஸாக வந்திருப்பாங்க. ஹீரோயின்ஸ் கூட வந்து முத்த காட்சியெல்லாம் இருக்கும்போது என்ன ட்ரீட் பண்ணாங்க, அங்கே என்ன நடந்தது, வீட்டுக்குள்ளே போய் என்ன நடந்தது? ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரி எந்த காட்சியுமே வைக்கலண்ணா. அந்த மாதிரி கதையும் இது இல்லை. அந்த மாதிரி காட்சியில் எதுவும் வைக்கல. அதே மாதிரி இவர் பார்க்குற லொக்கேஷனுக்கு வந்து நம்ம ஒய்ஃப்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகவே கூடாது. ஏன்னா எனக்கே வந்து கழுத்துலேருந்து ஃபுல்லாகவே கால் வரைக்குமே வந்து அவ்வளோ பாடி பெயின் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி லொக்கேஷனுக்குலாம் நம்ம தயவுசெய்து நீங்களும் போயிடாதீங்க, நானும் போகல, ஒய்ஃப்லாம் கூட்டிகிட்டு போகல. அந்த மாதிரி தான். இயக்குனர் சார், சார் இங்கே சார் சொல்லுங்கள் சார். இருண்ட சொர்க்கம் அப்படின்னு வந்து தமிழில் அழகாக டைட்டில் இருக்குது. அது டார்க் ஹேவனுக்கு அது நீங்கள் இங்கிலீஷில் டைட்டில் வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? முதல் படத்திலே வந்து சாரை வந்து போலீஸ் ஆஃபீஸராக இறக்கியிருக்கீங்க, அதற்கு என்ன காரணம்? 2 கொஸ்டினுக்கு ஆன்சர். இல்லை, நான் எல்லா ஊருட்டையும் கேட்டேன், சார் தான் வந்தார் கதை சொன்ன பிறகு. அதான் ரியாலிட்டி. போலீஸாக நல்லா இருப்பாங்க, அந்த ஒன்றும் இருக்குது. ஓகே, நான் ஒரு ஒஸ்ட்லேருந்து நீங்கள் மேலே போகும்போது எல்லாத்தையுமே கதை சொல்லிட்டு ஆக்சுவலாக சாரை பார்க்கறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் நான் 2 ஹீரோட்ட கதை சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு அன்னைக்கு இருந்த டைம்ஸ்க்கு நான் அந்த படத்தை மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அன்னைக்கு எனக்கு கூட இருந்தது 2 பேர் தான், ஒன்று ஷரண் ப்ரோ, இன்னொரு கோபால் சார். ப்ராஜெக்ட் எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இப்போ டீமாகவே நாங்கள் பேசும்போது ஒரு சில கமெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, ஏன்னா இப்போ சுத்து ப்ரோவை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியரோட தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அவர் காப்பா செட் ஆவார் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. இன்னொன்று, நான் ஆக்சுவலாக D3க்கும் அப்போ நான் பேசினேன். சார் வந்து ராஜாராணி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவரோட ரீக்ரியேஷன் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிரதர் தான் வந்து அதை அனுப்பிச்சு பார்க்க சொன்னாப்புல. ஐ திங்க் என் ஞாபகம் கரெக்ட்னா தெரியும்னு நினைக்கிறேன், அது இன்னும் யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ சுத்தூன்லாம் எங்களுக்கு தெரியாது, இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நீங்கள் பாருன்னு சொல்லி 2000 சம்திங் இயர் ஞாபகம் அனுப்புனாங்க. நானும் கால் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பிரஜன் சார்ட்ட நான் போனேன். இன்னும் டைட்டில் என்ன பண்ணால், அந்த மேக்கரிங்கிறது ரொம்ப அழகான ஊர் சார். கதை வந்து அந்த மேக்கரிங்கிற மலை கிராமத்தில் ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் ஆண்கள்லாம் இறந்து போவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ அதனால் அந்த டார்க் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணி டார்க் ஹெவன் வச்சேன், அவ்வளோதான். சார் வணக்கம். இங்கே இந்த பாருங்கள், இந்த படத்தை வந்து அடர்ந்த காடு வனப்பகுதியில் எடுக்க காரணம் என்ன? ஏன்னா மலையில் வந்து கேமராலாம் தூக்கி போகிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க, அங்கே என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் இல்லை சார், மலை கிராமத்தில் எடுத்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். வேறு எங்கே வீடு இருக்குது? தர்ஷிகா, பிக் பாஸ்லேருந்து வந்திருக்கீங்க. பிக் பாஸ் இவ்வளோ சீசனில் நிறைய பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க, நிறைய பேர். ஆனால் சினிமாவில் பெருசாக சைன் ஆகலை. அந்த ரெக்கார்டை நீங்கள் வந்து முறியடிப்பீங்களா? ஏன் அந்த பிக் பாஸ்லேருந்து வர்றவங்களாம் அந்த சினிமாவில் பெரிய ஆளாக மாட்டேங்காங்க, என்ன காரணம்? இது வந்து பிக் பாஸ்லேருந்து வர்றனால அப்படின்னு கிடையாது. சினிமாவோட தேர்ஸ்ட் இருக்க யார் வேணாலுமே வந்து பெரிய ஆள் ஆகலாம். இதில் பிக் பாஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ நான் பிக் பாஸ்லேருந்து வந்துட்டேன், அதனால நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு மைண்டில் நான் தாட்டாக வச்சுக்கல. அது ஒரு பிளாட்ஃபார்ம், அது ஒரு ஷோ, அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் யோசிச்ச போது தான் படம் பண்ணணும். ஏன்னா என்னால் முடியும்னு எனக்கு தெரியும், நல்ல ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது நான் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். இப்போ பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் கிடையாது, இதுவுமே என்னோட ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ரொம்ப நம்பிக்கையோடு இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக ஷைன் ஆகுவேன்னு நினைக்கிறவங்க எல்லாரோட சப்போர்ட்டோட. தேங்க்யூ சார். சார் இயக்குனர் சார், சார் உங்களுக்கு தான் சார். சார் இங்கே சொல்லுங்கள் சார். சார், இன்றைக்கி நம்ம சினிமாவில் ரொம்ப பல வருடங்களாக ட்ரை பண்ணிவிட்டு நிறைய திறமையானவர்களாக இருக்காங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேக்கு. ஆனால் யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்காமல் யார் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கள நோக்கடிச்சிட்டு இந்த மாதிரி பண விரையெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? சரி சார், ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம நம்பி தான் ஒருத்தரை கூப்பிட்றோம் சார். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்னு இல்லை, நம்ம லைஃப்லேயும் யாருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் நம்ம ஒன்று கொடுத்துட்டோம்னா அதை முடிக்கணும் சார், இல்லைன்னா கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அதுதான் நான் நினைக்கிறது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்த பிறகு நீங்கள் கார்னர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டாமினேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது நாட் ஓன்லி சினிமா, எல்லாரோட லைஃப்லையுமே அதை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட் தான் சார். நான் அந்த சினிமாக்குன்னு சொல்லலை, என் பாஸ்ட்டுங்கிறது இப்போ அதை நான் வந்து சாக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோடய இருக்கட்டும், அதை ஏன் நான் உங்கள் மேலே அள்ளி தெளிக்கணும் அப்படிங்கிற ஒன்று தான். ஸோ மற்றபடி இது பெருசாக எதுவும் இல்லை சார். டேரக்டர் சார், சார் அப்படியே லெஃப்ட் 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 சார், லெஃப்ட் இங்கே சார்.
ஒரு நிமிஷம். ஓகே சார், இப்போ என்னென்னா ஹீரோ வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டு மேலே வச்சாங்க. எனக்கு சேஃப்டியே இல்லை, மேலேருந்து கீழே விழுந்தேன், உடனே நடிக்க சொன்னாங்க, 1 வீக் லீவு கேட்டாங்கன்ட்டு. ஒரு வேளை வந்து அந்த நீங்கள் எடுத்த ஹீரோ வந்து இந்த சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் பயந்து ஓடிட்டாரா, இல்லை வந்து நீங்கள் நல்லாவே சேஃப்டி கொடுத்தீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் அவன் போட்ட ஒரு பாயிண்ட்டுக்கே வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இதையும் சேர்த்து கோத்து விட்றீங்க. ஆக்சுவலாக அது வந்து தப்பு தான் சார், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நம்ம சேஃப்டி வச்சுருந்தோம். இப்போ நான் அதுக்கும் பேரை சொன்னால் அது கான்ட்ரவர்சியாக தான் ஆகும். ஓகே, இல்லை என்ன மேட்டர்னா, ஆனால் ஸ்டண்ட்டில் வந்து யூஸ்வலாக அதெல்லாம் நடக்கணும். அது நான் சும்மா ஒரு காமெடிக்காக நான் சொன்னேன். அது சேஃப்டி இல்லைன்னுலாம் கிடையாது. சேஃப்டி வச்சுட்டு தான் அத்தனை ஸ்டண்ட் டீம் எல்லாமே வச்சு தான் பண்ணாங்க. அது வந்து அது யூஸ்வலாக நடக்கிறது தான். அது தவிர்க்க முடியாது. இல்லை, ஸ்டண்ட் சீக்வன்ஸில் எங்கேயாவது சின்ன சின்ன அடியெல்லாம் படுறது வாஸ்தவம் தான். அதனால் சேஃப்டி இல்லைன்னுலாம் கிடையாது. அதுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேறு மேட்டர். சூப்பர். ஆமாம், தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி கொஸ்டின்ஸ்.